ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். சண்டை சச்சரவுகளுடன் இருக்கும் கணவன் மனைவி மீண்டும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ இதை மட்டும் செஞ்சா போதுங்க. இருமணம் இணையும் திருமண வாழ்வு என்பது எல்லோருக்கும் விருப்பமான ஒன்று. திருமண நாளில் கூட தம்பதிகளை வாழையடி வாழையாக குடும்பம் தலைத்து ஓங்கும் வகையில் வாழ வேண்டும் அப்படிதாங்க பெரியவங்க வாழ்த்துவாங்க. கணவன் மனைவியிடையே புரிதல் அப்படிங்கிறது மிகவும் அவசியமானது. இந்த புரிதல், விட்டு கொடுத்தல், பொறுமை இல்லாத காரணத்தால சிறு பிரச்சனைகள் கூட குடும்பமே சிதைந்து போகும் நிலை ஏற்படுதுங்க. ஒரு வீட்டில் தம்பதி ஒற்றுமையுடனும் பொறுமையுடனும் கனிவுடனும் பரஸ்பரமுடனும் விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தால் அந்த குடும்பத்தில் வேறு உறவுகளிடையே விரிசல் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சரி செய்து விடுவார்கள் இந்த தம்பதிகள். அப்பேற்பட்ட வலிமை மிக்க தம்பதியிடையே ஒற்றுமை இல்லாமல் போனால் அந்த குடும்பத்தின் நிலையை சரி செய்யவே முடியாமல் போய்விடுங்க. விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில் என்பதற்கேற்ப திருமண வாழ்வில் பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் வாழ்க்கை என்னும் வண்டி சுமூகமாக செல்லுங்க. ஆனால் நான் மட்டும் ஏன் விட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் எழுகிறது. அதனால் பல உறவுகளில் விரிசல், பிரிவினை, ஈகோ காரணமாக சரியான புரிதல் இல்லாததால் பிரிந்து வாழும் கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்காக நான் இந்த வீடியோ பதிவில் 2 பரிகாரத்தை சொல்ல போகிறாங்க. அதில் உங்களுக்கு எதில் முழு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுங்க. பரிகாரம் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வீட்டில் ஒற்றை செடியாக சில செடிகளை வளர்த்தால் அவர்களிடையே வீட்டில் பிரச்சனைகள், தம்பதியர் ஒற்றுமை குறைவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சாஸ்திரம் கூறுதுங்க. இந்த வகையில் தாங்க இந்த கருவேப்பிலை செடி மற்றும் பப்பாளி செடி அமைந்துள்ளது. இது இரண்டையும் தனித்தனியாக வளர்க்கக்கூடாதுங்க. வீட்டில் பப்பாளி மரம், கருவேப்பிலை மரம் மிகவும் கவனித்து வளர்க்க வேண்டுங்க. பப்பாளி மரம் பெண்களையும், கருவேப்பிலை மரம் ஆண்களையும் குறிக்குங்க. இந்த 2 செடி வகைகளில் ஒரு செடியை மட்டும் தனியாக வளர்ப்பது அவ்வளவு நல்லதல்ல அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுதுங்க. வீட்டு தோட்டங்கள் மற்றும் சாலை ஓரங்களிலும் பப்பாளி மரம் காணப்படுதுங்க. இந்த பப்பாளி மரம் குருபலம் பொருந்திய மரமாகுங்க. இதில் ஆண், பெண் என 2 வகைகள் உள்ளது. நாம் வீட்டில் இதை வளர்க்கும் போது பெண் மரத்தை தாங்க வளர்க்க வேண்டும். பப்பாளி மட்டுமல்ல, கருவேப்பிலையும் மிகவும் மகிமை வாய்ந்த செடி. சதா சண்டை அப்புறம் சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்பவர்கள் இந்த 2 மரங்களையும் தினமும் தண்ணீர் ஊற்றி வீட்டில் வளர்த்து வாருங்கள். அவைகள் வளர வளர உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. பரிகாரம் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் மரங்களை வளர்க்க முடியாதவர்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் தாங்க இந்த பெருமாள் மகாலட்சுமி. தினமும் காலையில் எழுந்து குளித்து பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபட்டு பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யுங்கள். அங்கு தரும் குங்கும பிரசாதத்தை தாலி சரடில் இட்டுக்கொள்ளுங்கள். இதனால் விரைவில் தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது கருவேப்பிலை சாதத்தை வீட்டில் இருந்து தயார் செய்து எடுத்து செல்லுங்கள். பின்னர் அங்கு வரும் பக்தர்களுக்கு இந்த சாதத்தை பிரசாதமாக அளியுங்கள். அதுக்கப்புறம் கோவிலுக்கு வரும் வயதான தம்பதியரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 8 வாரங்கள் நீங்கள் செய்யணுங்க. இந்த பரிகாரத்தை என்று வேண்டாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சனிக்கிழமை பெருமாளை வணங்க தனி சிறப்பு வாய்ந்த நாளாகுங்க. அதனால் அன்று நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானது, ரொம்பவும் சிறந்ததுங்க. பெருமாளோட அருளால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை கூடுங்க. பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று கூடுவாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.